நம்ம இன்னைக்கு ஃப்ளவர் பட் எப்படி போட போறோம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஷேப்ல பீட் எடுத்திருக்கேன். கலர்ஸ்ல இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் பீடு, அந்த 3யும் வந்து வுடன் பீடு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ இந்த பீடை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் பட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டை எடுத்திருக்கேன். த்ரெட்டை எண்டில் நாட் பண்ணி நீடில் பீடோட ஹோல்ஸில் விட்டு எடுத்து ஃபஸ்ட்டு நான் பீடை சுற்றி ஒரு நாட் போட்டுக்க போகிறேன். இது வந்து செக்யூராக இருக்கணுன்றதுக்காக 2 டைம்ஸ் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வுடன் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டைம்ஸ் நாட் பண்ணிட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. இந்த நாட் போட்ட த்ரெட் வந்து கீழே சைடு இருக்கணும், கீழ் சைடு டவுன் சைடு இருக்கணும். அந்த த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு எப்பயும் போல் க்ரோஸா பின்னல் தான் நம்ம இங்கே போட போகிறோம். நீடியில் ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணுறோம். சேம் தான், இதே மாதிரி பீடை சுற்றி நம்ம போட்டுட்டு வர போகிறோம். நீடில் பீடோட ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணி கீழ் பக்கமாக இருந்து த்ரெட்டை உள் சைடு எடுக்கணும். எடுத்து நம்ம இங்கே லாக் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. பீடை சுற்றி போடணும். இது வந்து செயின் கவுண்டிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட பீட் சைஸை பொறுத்து உங்களுக்கு கவுண்டிங்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இது நீங்கள் நீடில் நார்மலாக வந்து த்ரெட்டை கோத்து கூட பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு இங்கே மேலே செயின் ஸ்டிச் இருக்கணும். அப்போ தான் அடுத்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் போட முடியும். அதுக்காக தான் நம்ம க்ரோஸாலே போட்டுட்ருக்குறோம். இதையும் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிங்கன்னா த்ரெட் வந்து கலண்டு விடாமல் க்ளீனாக போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து போடும்போது கொஞ்சம் அந்த பீடோட ஹோல்ஸ்க்கு வெளிப்பக்கமாக மாதிரி போடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து சேர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் அந்த ஒரு ஈவன் லுக் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கேப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த லைன் போட்டுக்கலான்னு போடும்போது உங்களோட செயின் ஸ்டிச் வந்து உள் பக்கமாக வரும் ஹோல்ஸோட. அப்போ அடுத்த பெட்டல்ஸ் போடும்போது ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து விரிஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி போடுங்க. பீட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த போடும் போது கொஞ்சம் த்ரெட்ஸ்லாம் வந்து கலரும். பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போட. இந்த மாதிரி போடுங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம பெட்டல்ஸ் எப்படி போட போகிறதுன்றது காட்டுறேன். நான் இப்போது ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். எண்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இந்த லெவல்லே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பீடு இந்த ஃப்ளவர் பட்டை வச்சு தான் நம்ம அடுத்த வர சாரீ டிசைனுக்கு டெசல்ஸ் கட்ட போகிறோம். அதுக்காக தான் இந்த டிசைன் முன்னாடியே காமிச்சிருக்கேன். சேம் அதே மாதிரி இந்த ஃப்ளவர் பட்டை வந்து நம்ம எந்த சாரீக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் டெசலுக்கு பதிலாக. ஸோ அதனால் நாங்கள் இதை வந்து தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து எண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எங்கே எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை லாக் பண்ணிக்கோங்க. இது வந்து லாக் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியம்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்கும் ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு. பெட்டல்ஸோட பேஸ் இது. இப்போ 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் கேப் விட்டு லாக் பண்ணுறேன். எனக்கு வந்து 5 பெட்டல்ஸ் வேணும். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி 4 டைம் செயின் போட்டு 5 கேப்ஸ் வர மாதிரி அந்த ரவுண்டை சுற்றி மார்க் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டு வரேன். நான் இதில் எதுக்குமே கவுண்டிங் சொல்லலை, உங்களுக்கு வந்து அதோட பேட்டர்னை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் தான் போடணும். நம்ம ஃப்ளவர் டிசைன் ஏற்கனவே ஒரு சாரீக்கு போட்டிருப்போம், அதோட பேசிக் மாடல் தான் இதுவும். இந்த கீழே இருக்க செயினோட அவுட்டர் சைடு பெண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து வெளிப்புறமாக நீட்டின மாதிரி இருக்கும். 2 செயினையும் இன்சர்ட் பண்ண மாதிரி லாக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் அவுட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஸ்லாண்டிங் லைனில் தான் நான் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி 5 டைம்ஸ் போடணும். 5th டைம் அட்டாச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட்டோம் இல்லையா ஒரு ஸ்டார்டிங் நாட்டு, அதோட அந்த இடத்துல தான் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணணும். அதுக்காக தான் அந்த நாட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வைக்கிறோம். இப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி நீடியில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்கோங்க. சிங்கிள் செயின் லாக் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் பட் மெத்தடை நீங்கள் வேறு எந்த சாரீக்கு வேணாலையும் டெசலுக்கு பதிலாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது காமனாக இருக்கணுன்றதுக்காக தான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். ஒரு பெட்டலுக்கும் 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 4 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். சிங்கிள் க்ரோஷே வந்து 5 டைம்ஸ் போட போகிறோம். நான் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டைரெக்டாக சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த செயின் ஸ்டிச்சும் போட தேவையில்லை. இதை அப்படியே டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு அந்த கர்வ் ஷேப் கிடச்சிரும். ஏன்னா வந்து இதோட ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால அதோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லைனில் போடும்போது தான் அந்த ஷேப் கொண்டு வர 2 டைம்ஸ் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். இது வந்து ரவுண்டாகவே இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வந்து நாட் படும் போது அந்த ஷேப் வந்து சின்னதாகிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பெண்டு கரெக்டாக கிடச்சிரும், அந்த பெட்டலுக்கான பெண்டு. லாக் பண்ணும் போது மட்டும் டைரெக்டாக இப்போது நீடில் மேலே த்ரெட் இருக்குன்னா நீங்கள் அகைன் நீடில்லேருந்து த்ரெட் எடுக்கக்கூடாது. இருக்கிற த்ரெட்லேயே வந்து அப்படியே நாட் போடணும். அது மட்டும் தான் இங்கே ஒரு பாயிண்ட்டு. 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே கீழே லாக் பண்ணியிருக்கிற சேம் இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம டைரக்ட் நாட் போட போகிறோம். கீழே லாக் பண்ணிக்கிற அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து அதே த்ரெட்டை தான் நீடில் இருக்கிற த்ரெட்டில் எடுக்கணும். அகைன் வேறு த்ரெட் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ்க்கும் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து லீஃப் ஷேப் கூட போட்டு ட்ரை பண்ணலாம். நான் வந்து நெக்ஸ்ட் சாரியில் போடும்போது லீஃப் பீடையே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நடுவில் வந்து பீட்ஸ் வந்து வேறு பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பீடு, நான் பெரிய பீடு வச்சுருக்கேன், பர்ல் பீடு. இல்லை உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதை மட்டுமே சாரீ டெஸ்ஸெல்லாம் வந்து கட்டலாம். வேறு எந்த க்ரோஸா டிசைனும் போடாமல் இதை மட்டுமே வந்து ஒரு நிறைய போட்டு வச்சுட்டு மிக்ஸ்டு கலர்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் சாரியோட டெஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேன்சியாக இருக்கும். 4 பெட்டல்ஸ் போட்டாச்சு. அடுத்தது 5th கடைசியாக 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டு எண்ட் பண்ண வேண்டியது தான். 5 பெட்டல்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் பட் வந்து ரெடி. இப்போது நான் எண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாட் போட்ட சேம் பிளேஸில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ லாக் பண்ணிட்ட அப்புறமேட்டு அந்த த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தியாக இழுத்துக்கோங்க. கீழே அதே மாதிரி ஒரு டைம் வந்து சேம் நீடில் மேலே இருக்கிற த்ரெட்டில் தான் நான் லாக் பண்ணுறேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து பீடோட இன்னர் சைடுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அந்த நாட்டு
அப்போ தான் உங்களுக்கு வந்து உள் சைட்லேருந்து அந்த த்ரெட்டை இழுக்கும் போது அது உள்ளே எடுத்தது வந்து தெரியாது, ரொம்ப ஆட் லுக்காக. அதுக்காக இப்போது இந்த த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாக இழுக்கிறோம். நான் நீடியில் கீழேருந்து இன்சர்ட் பண்ணி கீழ்ப்பக்கமாக இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு பீடை வந்து தலைகீழாக திருப்பி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை இழுத்திங்கன்னா நீடியில் அந்த த்ரெட் வந்து டைட் ஆகும். ஸோ இழுத்துட்டு அப்புறம் மேலே இருக்க த்ரெட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் திருப்பிக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு திருப்பிட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2 டைம்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டு நாட் செக்யூர் பண்ணி டைட் பண்ணி ட்ரிம் பண்ணிட வேண்டியது தான். கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா நாட் வந்து செக்யூர்ட் ஆகிக்கும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஸ்டார்டிங் த்ரெட்டும் இருக்குது, எண்டிங் த்ரெட்டும் இருக்குது. இதை வந்து க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கரெக்டாக கொஞ்சம் கம்மியான சைஸ்க்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த பீடோட ஹோல்ஸில் இன்சைடு க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டு த்ரெட்டை வந்து இன்சைட் உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வெளியே எந்த நாட்டுமே தெரியாது. வெளியிலேருந்து பார்க்க நீட் லுக்காக இருக்கும் கம்ப்ளீட்டாக. நான் நீடிலோட பேக் சைடை யூஸ் பண்ணி அதை வந்து உள்ளே தள்ளியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டார்டிங்கும் தெரியாது, எண்டிங்கும் தெரியாது. அழகாக ஒரு ஃப்ளவர் பட் மட்டும் தான் தெரியும். நம்மளோட ஃப்ளவர் பட் ரெடி. இது வந்து இப்போ நீங்கள் எந்த டெசல்ஸ்க்கு வேணாலையும் ட்ரை பண்ணலாம்.